இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு புதிய மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் நிராகரித்தல் அப்படிங்கிற தலைப்பு தான் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த நிராகரிப்பை நம்ம சந்திச்சிருப்போம். அதோட வேதனைய வலியை நம்ம உணர்ந்திருப்போம். பொதுவாக நம்ம வீட்டில் ஆஃபீஸில் இதை உணர்ந்திருப்போம். அதாவது நம்ம தனிப்பட்ட ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவோ இப்படிப்பட்ட நிராகரித்தலை நம்ம எப்படி சந்திக்கிறோம், அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை தேவனுடைய கிருபையால் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். பைபிள் வசனங்கள் அதற்கான நம்பிக்கையை நமக்கு தருது. அது எப்பவுமே நம்மளை ஏமாத்தாது. இப்போ இந்த மாதம் நம்ம நிராகரிப்பு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், எப்படி நிராகரிப்புலேருந்து நம்ம வெளியில் வரலாம், இன்னும் நம்ம என்னென்ன புதுசாக கற்றுக்க போகிறோம், அது எல்லாவற்றையுமே ரெபேக்கா நமக்காக சொல்ல இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிராகரிப்பின் வலி ரொம்பவே ஆழமா இருக்கும். அது நம்ம அடையாளத்தை பத்தி இருந்தாலும் சரி, நம்மோட பொருளாதார நிலையை பத்தி இருந்தாலும் சரி, நம்ம தினமும் ஏதாவது தப்பு செய்யறப்போ நாம நிராகரிக்கப்படுறோம். பாத்தீங்கன்னா அது நம்ம ஆத்மால மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துது. அது சீக்கிரமா சரியாகாது. ஆனா நண்பர்களே, உண்மையான அங்கீகரித்த மக்கள் கிட்ட இருந்து நம்ம அன்பை பெறவே முடியாது. நாம தேவனோட அன்புல மட்டும்தான் அதை பெற முடியும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கு: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அகற்ற நம்மை கழுவி விட்டார். இந்த மாசம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நிராகரிப்பு பத்தி கத்துக்கலாம் வாங்க. மேலும் நிராகரிப்பு கடந்து போன சில நபர்களையும் நாம சந்திப்போம். அவங்களோட உண்மையான சாட்சியை நம்ம கேக்குறப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மோட உண்மையான அடையாளம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதோடு அந்த உண்மையான அடையாளத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கவும் நம்மால முடியும். என்னோட நாலா பக்கமும் இருட்டு மட்டுமே தான் இருக்கு. இப்போ இதுதான் என்னோட வாழ்க்கையே. இது தவிர எனக்கு வேற எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி தோணுச்சு. அந்த நேரத்துல என் குடும்பத்து சைட்ல இருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு பக்கம் அதுவுமே நிராகரித்துதான். 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேலை கூட பார்க்க முடியாது. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில அவளால எப்பவுமே எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த விஷயத்தால நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப வெறுத்துட்டேன். நிறைய பேர் சொன்னதை கேட்டு கேட்டு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு எனக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த மனநிலைமையில என்னால என்ன செய்ய முடியும்? நண்பர்களே, நீங்களும் நானும் கூட இவங்கள மாதிரியே நிராகரிப்பு இருந்தாலும் கூட புது தொடக்கத்தை நிச்சயமா தொடங்கலாம். புறக்கணிக்கப்பட்டாலும் நாம திரும்பவும் செயல்பட முடியும். ஒருவேளை இப்ப நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, நீங்க புறக்கணிக்கப்பட்டு நிராகரிப்பை சந்திச்சிருப்பீங்கன்னா, இந்த CBN பிரேயர் லைன்ல எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஜெபம் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். எங்க CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த மாசம் நாம சேர்ந்து தேவனோட ஆழமான அன்பை புரிஞ்சுக்கவும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மோட உண்மையான அடையாளத்தை கண்டு அதை நாம அங்கீகரிக்கவும் செய்யணும்னு நாங்க ஜெபம் பண்றோம். சரி நண்பர்களே, கூடிய சீக்கிரமே நாம இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தொடர்ந்து நாம ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிய இப்ப பார்க்கலாம். நிராகரிப்பு பத்தி நிறைய விஷயங்களை அதுல இருந்து கத்துக்கலாம். நன்றி ரெபேக்கா. இந்த மாதம் முழுக்க நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒன்றொன்னா ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அன்பு கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, வேத வசனங்களின் மூலமாக மறுபடியும் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கட்ட நம்ம தயாராகுவோம். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த அன்னையர் தினத்துல நம்ம விசேஷமா தாய்மார்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். தாய்மார்களே, பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நேரமும் குறைவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களோட எல்லா கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நான் சொல்ல விரும்புறேன். அதனால நீங்க எந்த கவலையுமே படாதீங்க.
நீங்க மே 10ஆம் தேதி 3 மணிக்கு லைவ் ஜெபத்துல கலந்துக்கோங்க. நீங்க ஒரு அம்மா இல்லனா கூட சில சூழ்நிலைகளால நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா மே 10 இல்லனா 20ஆம் தேதி 3 மணிக்கு நீங்களும் அந்த ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆறுதல் அடையலாம். CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நீங்க இணையலாம். இந்த லைவ் ஜெபத்துல இணையறதுக்கு நீங்க இப்போதே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9910401010ல எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க உங்க கூட லிங்கை ஷேர் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நிராகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் தியானிக்க இருக்கிறோம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மருத்துவம் பார்க்கலாம். ஆனால் மனசில் காயம் ஏற்பட்டு இருந்தா அதற்கு எதுவுமே வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக அதற்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பொதுவாகவே நிராகரிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இதை நம்ம சந்திச்சிருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம். என்னடா இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு கூட நினைப்போம். சில நேரம் உங்கள் குடும்பத்திலையோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ நிராகரிப்பை சந்திக்கலாம் கூட உங்களை நீங்களே கூட நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த நிராகரிப்பை ஜெயிப்பதற்கு நம்ம இயேசுகிட்ட உதவியை கேட்கலாம். இயேசுவுமே நிராகரிப்பை சந்திச்சிருக்காரு. இதோட வலி வேதனை எல்லாமே அவருக்குமே தெரியும். தேவனுடைய அன்பை நாம் பெறும்போது இப்படிப்பட்ட நிராகரிப்பை காட்டிலும் அதற்கு அதிக அளவு பலனுள்ளதா இருக்கு. இதை ஜெயிப்பதற்கு தேவனுடைய அன்பு நமக்கு உதவி செய்யும். இப்போது யார் கண்டுபிடிங்க பகுதியை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி: தாவீது அவனுடைய குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்டிருந்தான், ஆனால் தேவன் அவனை எப்படிப்பட்ட நபராக தெரிந்து கொண்டார்? ஆப்ஷன் ஏ ஆசாரியன், ஆப்ஷன் பி ராஜா, ஆப்ஷன் சி தீர்க்கதரிசி, ஆப்ஷன் டி படை தலைவன். உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். இதன் மூலமா நீங்க பைபிள் வசனங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமா இருக்கு. ஏன் அப்படின்னா பைபிள் வசனங்கள் தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு சொல்லுது. இந்த மாதம் முழுக்க நம்ம நிறைய ஜீவனுள்ள சாட்சிகளை பார்க்க இருக்கிறோம். அவங்க எல்லாருமே நிராகரிப்பை சந்திச்சவங்க. எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பூஜா அவங்கள தான் சந்திக்க போறோம். இவங்க நிராகரிப்பை சந்திச்சாங்க, தனிமையை உணர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. எப்படி இவங்களுடைய வாழ்க்கை மாறியது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். குருகிராமை சேர்ந்த பூஜா சிங் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இல்லாததின் காரணத்தால் வந்த சோர்வை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். நான் என்னோட நண்பர்களாலையும் குடும்பத்தாலையும் சூழ்நிலைகளாலையும் ரொம்ப நிராகரிக்கப்பட்டேன். என்னை யாருக்கும் பிடிக்காது. அதனால எனக்கு ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் இருந்தாங்க. கொஞ்சம் வெளிப்படையா பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்னை விட்டுட்டு விலகிடுவாங்க, என்னை விட்டு போயிடுவாங்க. இதனால என் மனசு ரொம்ப உடைஞ்சு போகும். மற்றவங்க யாராவது ஒரு விஷயத்த செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு நான் ஏதாவது நல்லா செய்யறப்ப எனக்கு அந்த பாராட்டு கிடைக்காது. அவங்கள இது ரொம்ப ஈர்க்கலன்றது அவங்கள பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு. பொதுவா நான் அசிங்கமா இருக்கேன்னு நினைப்பேன், நான் நல்லா இல்லை அப்படின்னு யோசிப்பேன். நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, நீ இப்படியே தான் இருக்கணும், யாருமே உன்னை நேசிக்கல, நேசிக்கவும் மாட்டாங்க, ஒருபோதும் நேசிக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. தன்னம்பிக்கை குறைவாக இருந்ததின் காரணமாக அவர் ஏதோ கட்டாயத்தினால் வாழ்க்கையை வாழ்வது போன்று தோன்றியது. மேலும் இந்த நேரத்தில் அவருடைய தங்கை இறந்து விட்டார். அதோடு அவருடைய தந்தைக்கும் இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிற்று. இந்த விஷயங்கள் அவரை இன்னும் பலவீனமாக ஆக்கியது. அப்பொழுது எல்லாருமே தன்னை வெறுக்கத் தொடங்கியது போல் அவருக்கு தோன்றியது. சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள இருந்த அந்த நிராகரிப்பு உணர்வு இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை நாலா பக்கமும் பயம்தான் சூழ்ந்து இருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயமா இருந்தது. பூஜா இப்பொழுது பயம் மற்றும் கேள்விகளில் வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து தீவிரமான யோசனையில் மூழ்கிக் கொண்டிருந்தார். எனக்குள்ள என் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை நீங்க ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கீங்கன்னா அப்படியே தான் இறந்து போகணும், உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. சூழ்நிலைகள் தொடர்ந்து மோசமாகிட்டே தான் இருக்கும், எதுவுமே சரியாகாது, இறந்து போறதே ரொம்ப நல்லது. நீங்கள் உண்மையான மனதோடு தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற போது அப்பொழுது அவர் கண்டிப்பாக உங்கள் குரலை கேட்பார் என்று சொல்வார்கள்.
இந்த நேரத்தில் பூஜா தன்னுடைய கிறிஸ்தவ தோழியை சந்தித்தார். அப்பொழுது அந்த தோழி இவரை தன்னுடைய சர்ச் கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த உலகத்துல யாரும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்குள்ளேயே நான் கேட்டேன். அவங்க எங்களை சந்திச்ச விதம், அவங்க என்கிட்ட பேசின விதம், அவங்க என்கிட்ட அன்பு காட்டின விதம் எல்லாத்தையும் பார்த்தப்போ இந்த உலகத்துல வாழறவங்கள தான் நான் சந்திச்சிருக்கேனான்னு நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஆனா நான் இதை மட்டும்தான் சொன்னேன், இயேசுவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இங்க இருக்கிறவங்க முகத்துல நான் பாக்குற அதே சந்தோஷம் எனக்கும் வேணும்னு நான் கேட்டேன். சர்ச்சில் இருந்து திரும்பி வந்த பிறகு அவருடைய மனதில் இருந்த நம்பிக்கையின்மை, பயம் மற்றும் சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகத் தொடங்கியது. அதோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் கூட உணர்ந்தார். ஆண்டவர் நான் கேட்காத விஷயங்களையும் நினைச்சு கூட பார்க்காத விஷயங்களையும் எனக்கு தந்தாரு. உன்னோட எல்லா குறைகளையும் எல்லா பலவீனங்கள்லையும் நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்கு பலத்தை தருவேங்கிற நம்பிக்கையை எனக்கு தந்தாரு. நான் உன் கூட இருக்கேன்ல, பிறகு ஏன் நீ பயப்படுற அப்படின்னு தேவன் எனக்கு நம்பிக்கையை தந்தாரு. எனக்கு கிடைச்சிருக்கிற வேலைக்கு அந்த அளவுக்கு படிப்பு கூட எனக்கு கிடையாது, நான் கேட்கவே இல்லை, இருந்தாலும் கூட ஆண்டவர் எனக்கு தந்தாரு. ரொம்பவே அற்புதமான விதத்துல என் கணவர் அமைத்த என் வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்தாரு. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆவாரு. இன்றைக்கு பூஜா சிங் தன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனை பற்றி தெரிந்து கொண்ட விஷயத்திலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில முற்றிலும் சாம்பல் மாதிரி நான் இருந்தேன். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அழகாக்கி நல்ல ஒரு உதாரணமா ஜனங்களுக்கு முன்னாடி என்னை வச்சாரு. கண்ணின் மணிகளை போல நான் உன்னை காப்பேன், உன்னை உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இயேசு கிறிஸ்து என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. நன்றி பூஜா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது பூஜா கேட்டாங்க, இந்த உலகத்துல யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்களும் கூட இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க. ஆனா அதற்கு பதில பூஜாவே சொல்லிட்டாங்க. நம்ம நிராகரிப்பை சந்திக்கும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். நம்மளால என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும் அதை கூட நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்துல தேவன் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நொடியில அந்த சூழ்நிலையை அப்படியே மாத்தி போட்டுருவாரு. எந்த ஒரு உயர்வுக்கு முன்னாடியும் தனிமை அவசியம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உயர்வை தரப்போறாரா, அப்போ அதற்கு முன்னாடி நிச்சயமா ஒரு தனிமை வரும். இது பூஜாவுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இதை நம்ம சந்திச்சிருப்போம். தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவங்களெல்லாம் ஒரு உயர்வுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி தனிமைக்கு கொண்டு போவார். இப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையுமே இருந்தது. தாவீதுடைய பெற்றோர், கூட பிறந்தவங்க யாருமே அவருக்கு சரியான அன்பை தரல, சரியான மரியாதையும் தரல. அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் வந்ததுன்னு நமக்கே தெரியும். உங்களுக்காக பைபிள்ல இருந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 27ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். நம்மளை யாரு கைவிட்டாலும் தேவன் கைவிடவே மாட்டாரு. இதை தான் தாவீது இந்த வசனத்துல சொல்றாரு. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட அவர் நம்மை கைவிடவே மாட்டார். தாவீது அவங்க குடும்பத்துல கடைசி பையனா பிறக்காரு. அவரை யாருமே கண்டுக்கல. யாராவது வீட்டுக்கு விருந்தினர் வந்தா கூட அவரை யாரும் கூப்பிடக்கூட மாட்டாங்க. இதை நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனா தேவனுடைய கிருபையால எல்லாமே மாறிச்சு. தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தாரு. அவர் குடும்பத்துல நிராகரிக்கப்பட்டவரா இருந்தாரு. அவர் தனிமையில இருந்தாரு. ஆனா தனியா இருந்தா கூட தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். ஆனா அப்படிப்பட்டவரை தேவன் இஸ்ரவேலுடைய ராஜாவாக உயர்த்தினார். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை கூட யாருமே மதிக்காம இருக்கலாம், நிராகரிச்சிருக்கலாம், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தராம இருக்கலாம். ஆனா தேவன் நிச்சயமா உங்களை மாத்துவார். நீங்க வந்த பிறகுதான் இந்த செயலை செய்யணும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நிலையை அவர் தருகிறார். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். யார் உங்களை ஏற்றுக்கிட்டாலும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், நிராகரித்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார்.
யாரு நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவன் நம்ம கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலையுமே மாறிடும். இதுதான் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். ஒரு நொடியில புழுதியிலிருந்து நம்ம எடுத்து உயர்ந்த இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு போவார். இது நிச்சயம். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க நிராகரிப்புனால கஷ்டப்படுறீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியலையா? உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா இருக்கோம். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த புதிய மாதத்தில் நிராகரிப்பு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த உலகத்துல யாரு உங்களை நிராகரிச்சாலும், நீங்களே உங்களை நிராகரிச்சாலும், தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அதனால நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார், உங்களை நேசிக்கிறார். உலகத்தோட பார்வையில உங்களுடைய மரியாதை குறைவா இருக்கலாம், ஆனா அவருடைய பார்வையில நம்ம எப்பவுமே விலை உயர்ந்தவங்களா இருக்கோம். உலகத்தோட அங்கீகாரத்தை விட தேவனுடைய அங்கீகாரம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லை, ஒருத்தங்க உங்களுடைய பேச்சை கேட்குறாங்க, நீங்கள் பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்னாலே அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜெபம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவி. நீங்கள் தேவனிடத்தில் பேசுவதற்கு ஜெபம் நமக்கு ரொம்பவே உதவி செய்து, நீங்கள் நிராகரிப்பில் இருக்கீங்க, தனிமையில் இருக்கீங்க, எந்த வேதனையாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் அதை சொல்லலாம். அவர் நமக்கு அதற்கான பதிலை தருகிறார். நீங்கள் உங்களுடைய வேதனையை வலியை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் சொன்னாலே போதும். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் தராரு. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாயும் தந்தையும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனா நீங்க இருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனா, எங்க மேல அன்பு காட்டக்கூடிய தேவனா நீங்க இருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலையும் தனிமையில வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்கள தொடுங்கப்பா. உங்க அன்பை அவங்க தெரிஞ்சுக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க அரவணைப்பை இந்த நேரத்துல அவங்க உணரட்டும். தாவீதின் வாழ்க்கையை மாத்தின தேவன் எங்களுடைய வாழ்க்கையை மாத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க மேல நம்பிக்கை வைக்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்களுடைய கண்ணீரையும் வேதனையையும் நீங்க மாத்துங்க ஆண்டவரே. அவங்கள உயர்ந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறார். அது மட்டும் இல்லை, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், யாராவது திறந்தாங்கன்னா அவங்க மனதில் நான் வாசம் செய்வேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க அவருக்கு கதவை திறங்க, உங்களுடைய மனதை திறங்க. அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:4. இந்த வசனத்தை எழுதின பேதுருவும் நிராகரிக்கப்பட்டவராதான் இருந்தாரு. ஆனா இயேசு பேதுருவை தெரிந்து கொண்ட பிறகு உண்மையில் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை செய்றாரு. அதே மாதிரி பேதுரு சொல்றாரு, இயேசுவே என் கண்மலை அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்மலையால நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க யாரால நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவனால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய வலி வேதனை அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் எப்பவுமே நம்ம நிராகரிக்கவே மாட்டார். நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்,
நம்மை நேசிக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். तेरा है माता तू नावंद दे विच रहंदी है सो तेरा है माता। सोने रे उते कदी भी ना आफत आवेगी सो तेरे उते कदी भी ना आफत आवेगी पानी तेरे डेरे विच ना कदी जावेगी पानी तेरे डेरे विच ना कदी जावेगी। या रब तू मेरी पनाह है सो तू है मेरी जान खुदावंद दे विच रहंदी है सो तेरा है माता खुदावंद दे विच रहंदी है सो तेरा है माता। रब तेरे वास्ते करेगा फरिश्ते अनुफरमान रब तेरे वास्ते करेगा फरिश्ते अनुफरमान के ओ सब तेरी रावा विच हो तेरे निगाहबान के ओ सब तेरी रावा विच हो तेरे निगाहबान। या रब तू मेरी पनाह है सो तू है मेरी जान खुदावंद दे विच रहंदी है। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும்போது, யாராவது நம்மளை நிராகரிக்கும் போது, ஒரு வலி வேதனையில இருக்கும்போது, மன நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேடி நம்ம அலைவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கலமும் மன நிம்மதியை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய கோட்டையும் அரணுமா இருக்கிறார். ஒருவேளை உங்க பெற்றோர்களோ, உங்க வேலையோ, உங்க சொத்துக்களோ, உங்க பிள்ளைகளோ உங்களுக்கு பெரிய அரணா கோட்டையா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா இது எல்லாமே ஒரு நாள் மாறி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய தேவன் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். அதனால நம்ம அவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பூஜாவுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில தேவன் செஞ்ச அற்புதத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்ல, தாவீதுடைய வாழ்க்கையிலுமே பார்க்குறோம். பூஜா மற்றும் தாவீது அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் தான் கோட்டையாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த உலகம் உங்களை நிராகரித்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், ஆதரவு தருகிறார். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. எப்போதுமே நீங்க தேவனை நோக்கி பாருங்க. அவர் எப்பவுமே நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.